வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். சரி, அதெல்லாம் விடு. இப்ப எங்க போற? உனக்கு எங்க மேல என்ன கோவம்? எதனால கோவம்? கௌதம் உன்னை ஆபீஸ்ல திட்டினதும், உன்னை தனியா பிசினஸ் செய்ய வேண்டாம்னு சொன்னதும் தானே? ஆனா இப்ப அந்த ரெண்டு பிரச்சனையிலுமே கௌதம் தன்னோட நிலப்பாட்டை மாத்திக்கிட்டாரு. உன்னை திட்டினதுக்காக உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறாரு. நீ தனியா பிசினஸ் செய்யணும் சொல்றாரு. ஆனாலும் உங்களுக்குள்ள பகை மட்டும் வளர்ந்துகிட்டே போகுது. அது ஏன் கார்த்திக்? இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் தம்பி சொல்றது சரிதான்னு கௌதமே உன் பக்கம் வந்துட்டாரு. ஆனா நீயே அவரை விட்டு விலகி போற. அப்ப உங்களை சேர விடாம நடுவுல தடுக்கிறது எது? கொஞ்ச நாளா யோசிச்சு பாரு கார்த்திக். ஓஹோ, கடைசியா நீங்க அப்படி வரீங்க. நடந்த பிரச்சனை சாதாரணம் தான், ஆனா அதை அஞ்சலி தான் பெருசு பண்ணி எங்களை சேர விடாம பண்றான்னு சொல்றீங்க. அடேங்க அப்பா, வாவ், எக்ஸலண்டா பண்றீங்க. அதாவது உங்க புருஷன் ஒரு பக்கம் என்ன அவமானப்படுத்துவாரு, பிசினஸ் ஆரம்பிக்க விடாம தடுப்பாரு. பொண்டாட்டி நீங்க இன்னொரு பக்கம் நான் பொங்கி எழுந்திடக்கூடாதுன்னு கூல் பண்ணி அப்படியே தலையில தட்டி உட்கார வைப்பீங்க. அதானே? கார்த்திக், நான் அப்படி சொல்லல கார்த்திக். இங்க பாருங்க, போதும் நிறுத்துங்க. உங்க பிளான்லாம் எங்களுக்கு தெரியாம இல்ல. ஏன் ஏன் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறீங்க? நான் தனியா பிரிஞ்சு போயிட்டா இந்த மொத்த சொத்துக்கும் நானே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் இந்த ஆடம்பரம், பணம், செல்வாக்கு இதெல்லாம் உங்களை விட்டு போயிடுமோன்னு பயந்து தானே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முன்னேற விடாம தடுக்கிறீங்க. கார்த்திக், என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? என்னையும் உங்க அண்ணனையும் பார்த்தா இந்த சொத்துக்கும் சொகத்துக்கும் அலையிற மாதிரியா தெரியுது? அப்புறம் நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதும் எதுக்கு அண்ணன் என் ரூமை தேடி வந்து அடிக்க பார்த்தாரு? ஐயோ கடவுளே, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவர் உன்னை அடிக்கலாம் வரல. உன்னை தனியா பிசினஸ் ஆரம்பிச்சுக்கோன்னு சந்தோஷமா சொல்லதான் உன் ரூமுக்கே வந்தாரு. சத்தியமா நம்பு. போதும் போதும், உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வெறும் பொய்யா அடிக்கிட்டே இருக்கீங்க. அஞ்சலி மட்டும் கதவு கிட்ட நின்னு தடுக்கலன்னா உள்ள வந்து என்ன நிச்சயமா அடிச்சிருப்பாரு. இங்க பாருங்க, முதல்ல இந்த டிராமா போடுறதெல்லாம் நிப்பாட்டுங்க. ஏன் இப்படி ரெண்டு பேரும் காசு, பணம், அதிகாரம்னு அலையறீங்க? நீங்க பிறக்கும் போது பணத்தோட தான் பிறந்தீங்களா? நீங்க ஒரு சோத்துக்கு இல்லாத ஃபேமிலியில பிறந்து இங்க வந்தீங்க. அவரு போக்கிடம் இல்லாம இங்க வந்து வளர்ந்தாரு. ரெண்டு பேருக்கும் அதிர்ஷ்டத்தால கிடைச்ச இந்த வசதியான வாழ்க்கை மட்டும் பத்தாதா உங்களுக்கு? வந்த இடத்துல சொத்து மொத்தத்தையும் சுருட்ட பாக்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? கார்த்திக், இதோட நிறுத்திக்கோ. சின்ன பையனாச்சின்னு பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போற. எங்களை பார்த்தா உனக்கு சோத்துக்கு அலையிற மாதிரி தெரியுதா? காசு பணம் இல்லனாலும் சுய கௌரவத்தோட வாழணும்னு நினைக்கிறவ நான். தலைக்கு மேல காசு கடந்தாலும் அதை தான் மூளைக்கு ஏத்திக்காம சுய கௌரவத்தோட வாழறவர் கௌதம். எங்களை பத்தி எல்லாம் நீ தப்பா பேசாத. இப்பவும் சொல்றேன், இப்ப நான் உன்கிட்ட பேச வந்தது உன் மேல இருக்கிற அக்கறையில தான். இப்படி ஆஸ்தி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் இல்ல. முதல்ல நீ அதை தெளிவா புரிஞ்சுக்கோ. உங்க புத்தியெல்லாம் மாத்தவே முடியாது. இந்த வீட்டுல நிம்மதி இல்லன்னா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஏய் கார்த்திக், பைரவி, காஃபி குடிக்கிறியா? வேணா நீ, நீங்க சாப்பிடுங்க. என்னப்பா கௌதம், இவ்ளோ சீக்கிரமா எங்க கிளம்பிட்ட? ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணனும் ஜானு, அதான் கிளம்பிட்டேன். சரி சரி, காஃபி சாப்பிடுறியா? அத்தை, கார்த்திக் வீட்டை விட்டு போயிட்டாரு அத்தை. போச்சு, எல்லாம் போச்சு. கார்த்திக் இப்படி பண்ணிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? அஞ்சலி அஞ்சலி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? வாழ வந்து என்ன இப்படி அனாதையா விட்டுட்டியே. நான் இனிமே எங்க போவேன்? ஏய் அஞ்சலி, இப்ப அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏதோ இவங்க ரெண்டு பேரும் பண்ண டார்ச்சரால கார்த்திக் வெறுத்து போய் ஒரேடியா வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. என்ன சொல்ற? ஏய், எதையாவது உளறிட்டு இருக்காத. கார்த்திக் எப்ப போனா? வீட்டை விட்டு போறவங்க சொல்லிட்டா போவாங்க. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை துரத்திட்டாங்களே. ஏய், நீ டென்ஷன் பண்ணாத. நீ சொல்றது தலையும் புரியல, வாலும் புரியல. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. ஆமா, சொன்னா நீ என் புருஷனை மீட்டு கொடுக்க போறியா? கேட்க வந்துட்டா கேள்வி. அஞ்சலி அஞ்சலி, என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. கார்த்திக் வீட்டை விட்டு போயிட்டாருன்னு நீ எதை வச்சு சொல்ற சொல்லு.
நைட்டு கார்த்திக் தூக்க கலக்கத்துல எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என் அண்ணனும் அண்ணையும் என்ன அழிக்க பாக்குறாங்க. இதுக்கு மேல நான் இங்க இருக்க முடியாது, நான் எங்கேயாவது போயிடுறேன்னு புலம்பிட்டே இருந்தாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா கார்த்திக்க காணோம். ஐயோ, காணுமா? இங்க பாரு, இதுக்கா பயப்படுற? கார்த்திக் எங்கேயாவது வாக்கிங் போயிருப்பான். ஐயோ, வாக்கிங் போற மாதிரி இருந்தா மொபைல்ல பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தானே போவாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போயிருக்காரு. அப்ப தூக்கத்துல உளர்னது நிஜம்தான். கரெக்ட், அவர் வீட்டை விட்டு தான் போயிருக்காரு. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? ஐயோ. ஏய், நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. கார்த்திக் அப்படி போறவன் கிடையாது. நான் நைட்டு கூட அவனை பார்த்தேன். அப்ப அவன் தெளிவா தான் பேசினான். மொபைலையும் பர்ஸையும் அவன் மறந்துட்டு போயிருப்பான். அவன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ முதல்ல வாயை மூடுறி. உன்னாலதான் கார்த்திக் வீட்டை விட்டு போயிட்டான். ஏய் அஞ்சலி, என்ன வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க? இதான் டைம்னு பழி போட பாக்குறியா? கார்த்திக் போனதுக்கும் இலக்கியாக்கும் என்ன சம்பந்தம்? உங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம் இருக்கு. நீங்க அவர் அடிக்க வந்ததுல இருந்து கார்த்திக் ரொம்ப வெறுத்து போயிருந்தாரு. நான் எவ்வளவு சமாதானப்படுத்தியோ அந்த வேதனையில இருந்து அவர் மேலவே இல்ல. நைட்டு வரைக்கும் தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்தாரு. நைட்டு வெளியில போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா நின்னுட்டு வரேன்னு போனவர இலக்கிய நிப்பாட்டி கேவலப்படுத்தி அடிக்க போயிருக்கா. வாட்? அதுல சுத்தமா நொந்து போய் இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு கிளம்பி போயிட்டாரு கார்த்திக். என்ன அஞ்சலி சொல்ற? இலக்கியா கார்த்திக் அடிக்க பார்த்தாளா? உண்மையாவா? ஆமா ஆண்டி, உண்மைதான். ஏய் அஞ்சலி, நீ சும்மா போய் சொல்லாத. இலக்கியா அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. நீ என்ன சொல்ற? ஏ அஞ்சலி, சான்ஸ் கிடைச்சச்சுன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்காத. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நான் ஒண்ணு போய் சொல்லல, ஆதாரத்தை காட்டுறேன் பாருங்க. சின்ன பையனா சின்ன பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போற. கார்த்திக், இந்த கார்த்திக் எங்க காணோம்? மறுபடியும் குடிக்க போயிட்டானா? சின்ன பையனா சின்ன பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போற. இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கிடைக்கும், வீடியோ எடுத்து வச்சுப்போம். கார்த்திக், கார்த்திக் பாக்குறதுக்கு நல்லதா இருக்கு. கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். கார்த்திக், ஓகே, இது போதும். இத வச்சு நாளைக்கு ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குறேன். கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். கார்த்திக், பாத்தீங்களா இலக்கியா பண்ண வேலைய? இப்ப உங்க பொண்டாட்டி என்ன சொல்லுவீங்க? இலக்கியா, என்னது இது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இலக்கியா, என்னது? எதுக்கு கார்த்திகா அடிக்க போன? அத்தை, அது வந்து அதான் சொன்னனே, இவ வெளிய நல்லவ மாதிரி வேஷம் போடுறான்னு. ஆனா உள்ளுக்குள்ள இவ சரியான வில்லி. தனியா பிசினஸ் பண்றேன்னு கார்த்திக் சொன்னான்ல, அது இவளுக்கு பிடிக்கல. ஆனா நம்ம கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக வெளியே அதுக்கு சம்மதம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டு கார்த்திக்க பார்த்து அந்த கோவத்துல சண்டை போட்டு அடிக்க பாத்திருக்கா. அதுல வெறுத்து போய் தான் கார்த்திக் கிளம்பி போயிருப்பான். இல்ல, நான் கார்த்திக்கோட சண்டையே போடல. ஏய், போது நிறுத்தடி. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன உன்னை கொன்றுவா அப்படியே. ஏண்டி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணன் தம்பி இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. நீ நடுவுல பூந்து ரெண்டு பேருக்குள்ள அப்படியே பெரிய பகையை உண்டாக்கிட்டியே. இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்க வந்த பிசாசு நீ. இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. உன்னை நிறுத்துங்க. கொஞ்சமாவது வயசுக்கு ஏத்த மாதிரி பொறுமையா பேசுங்க. அத முதல்ல உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. அவளுக்கு தெரியுதா இதெல்லாம்? சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கோங்க. இலக்கியா யாரையும் அனாவசியமா கை நீட்ட மாட்டா. என்ன இலக்கியா நடந்துச்சு? எதுக்கு அந்நேரத்துல அவனை பார்த்த? கௌதம், நான் தண்ணி குடிக்க வெளியே வந்தேன் கௌதம். அப்ப கார்த்திக் வெளியே கிளம்புனான். நான் நிறுத்தி விசாரிச்சு அவனுக்கு புத்திமதி தான் சொன்னேன்.
நீங்க பிறக்கும் போது பணத்தோட தான் பிறந்தீங்களா? நீங்க ஒரு சோத்துக்கு இல்லாத ஃபேமிலியில பிறந்து இங்க வந்தீங்க. அவரு போக்கிடம் இல்லாம இங்க வந்து வளர்ந்தாரு. ரெண்டு பேருக்கும் அதிர்ஷ்டத்தால கிடைச்ச இந்த வசதியான வாழ்க்கை மட்டும் பத்தாதா உங்களுக்கு? வந்த இடத்துல சொத்து மொத்தத்தையும் சுருட்ட பாக்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? கார்த்திக் அவன் மறுபடியும் நம்ம ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தி பேசினான். அதான் நான் கோவத்துல கைய ஓங்கிட்டேன். ஆனா அவனை அடிக்கலாம் இல்ல. போய் 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 இது போய் இவ போய் சொல்றா. சும்மா போனவர்கிட்ட இவ வேணும்னு தான் வம்பெடுத்து சண்டை போட்டா. இவ கைய ஓங்கினதுனாலதான் கார்த்திக் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு தெரியுமா? ஏய், அதான் இலக்கியா நடந்ததை விளக்கமா சொல்லிட்டால, அப்புறம் என்ன அவளையே குறை சொல்லிட்டு இருக்க? ஏன் குறை சொல்லக்கூடாது? உன் பொண்டாட்டி என்ன ஹரிச்சந்திரனுக்கு தங்கச்சியா? அவ சொல்றதெல்லாம் அப்படியே உண்மைன்னு நாங்க ஏத்துக்கணுமா? இங்க பாரு, இலக்கியா இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையா துரத்த ஆரம்பிச்சிட்டா. தேவைப்பட்டா நாளைக்கு உன்னையும் துரத்துவா. ஜாக்கிரதையாயிரு. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? கார்த்திக் யாரால வெளியில போனாங்கிறது ரொம்ப முக்கியமா இப்போ. அவன் எங்க போனான்னு தெரியலையே. அழாதீங்க, நீ தேடி பார்க்கலாம். முதல்ல அவனை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். வாங்க போலாம். அத்தாங்க நீங்க இருங்க. நீங்க அவரை தேடி கஷ்டப்படணும். நான் அவரோட பொண்டாட்டி. அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. அவரை தேடி நான் போறேன் அத்தை. என் புருஷன் எனக்கு கிடைச்சாகணும். இல்ல நான் பத்திரகாலியா மாறிடுவேன். ஆண்டி நீங்களும் வரீங்களா? சரி வரேன். அண்ணி பயப்படாம இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. உண்மையிலே கார்த்திக் வீட்டை விட்டு தான் போனானா, இல்ல அந்த அஞ்சலி அவசரப்பட்டு வளர்றாளா? எதுவா இருந்தா என்ன கௌதம், நமக்கு கார்த்திக் நல்லபடியா திரும்பி வந்தா போதும். வாங்க போய் நம்மளும் தேடுவோம். அவனை எங்கன்னு போய் தேடுறது இப்போ? கௌதம் சரி வா ஜானு, நாங்க போய் கார்த்திகை தேடி கண்டுபிடிக்கிறோம். நீ கவலைப்படாம இரு. எனக்கு சரியா? ரொம்ப பயமா இருக்கு கௌதம். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரு. ஒண்ணும் ஆகாது. சரிப்பா. வா இலக்கியா. ஐயோ கடவுளே, என் புள்ள எப்படியாவது திரும்பி வந்துடணும்பா. கார்த்திக் ஏன் இப்படி பண்ணா? எதுக்கு இப்ப வீட்டை விட்டு போனா ராஸ்கல்? கௌதம், இப்ப கார்த்திக்க திட்டி பிரயோஜனம் இல்ல கௌதம். முதல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். பாவங்க, அவன் ரொம்ப சின்ன பையன். ஏதாவது விபரீதமான முடிவெடுத்துடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத. நீ எதுக்கு தேவையில்லாம அவன் கூட சண்டை போட்டு அடிக்கிறதுக்கு கை ஓங்குன? கார்த்திக் 2 நாளாவே மிளகாவை கடிச்ச மாதிரி வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருக்கான். நேத்து சாப்பிட்றப்ப நடந்த சண்டையை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவன் கோவப்பட்டு வெளியில போயிருக்கணும். ஆனா நீ அடிக்க போனதான் காரணம்னு அஞ்சலி ஒன்ன கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்கா பாத்தியா? அவனே நம்மளை கண்டா எரிஞ்சு விடுறான். அவங்கிட்ட நீ எதுக்கு போய் பேசின? மிட் நைட்ல நம்ம வீட்டு பையன் வெளியே போனா நான் எப்படிங்க அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதுவும் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் அவன் கிட்ட பேசினேன். ஆனா அவன் உடனே ரைஸ் ஆகி உங்க பொறுப்பை பத்தி இழுத்து மொத்த சொத்தையும் கொள்ளையடிக்க பாக்குறீங்களான்னு அவன் கேட்டான். அதுதான் என்னால தாங்கவே முடியல. அப்ப கூட நான் அடிக்கல கௌதம், கோவத்துல கைய மட்டும் தான் ஓங்குனேன். கைய ஓங்குன நீ சொல்ற, ஆனா அதனாலதானே கார்த்திக் வீட்டை விட்டு போயிருக்கான் அப்படின்னு கார்த்திக் சொல்லலங்க. அந்த அஞ்சலி தான் அப்படி சொல்லிட்டு தெரியறா. கார்த்திக்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாதா எது உண்மைனே தெரியும். நீ சொல்றதும் சரிதான். எனக்கு ஒரு சந்தேகம். நான் கார்த்திக் கிட்ட பேச போனதுக்கே அஞ்சலி குறுக்க வந்து தடுத்து சண்டை போட்டா. ஆனா நீ கார்த்திக் கூட சண்டை போடுறத பார்த்தோம் என்ன ஏதுன்னு விசாரிக்காம நடந்ததை வீடியோ எடுக்கிறதுல ஆர்வம் காட்டியிருக்கான்னா, இங்க ஏதோ ஒண்ணு இடிக்குது இல்ல? ஆமா கௌதம், அஞ்சலி இந்த அளவுக்கு கார்த்திக்க சப்போர்ட் பண்றத என்னால நம்பவே முடியல. அஞ்சலி மறுபடியும் நம்ம வீட்ல காலடி எடுத்து வச்ச அடுத்த நாள்ல இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. அவ ஏதோ உள்ளடி வேலை பாக்குறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. யூ ஆர் ரைட். அஞ்சலியை நம்பவே முடியாது. அஞ்சலி நிஜமாவே திருந்தி கார்த்திக் மேல நிஜமாவே அக்கறைப்படுறாளா, இல்ல அக்கறைப்படுற மாதிரி ஏமாத்துறாளான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஏங்க, இத பத்திலாம் நம்ம அப்புறமா யோசிப்போங்க. முதல்ல நம்ம கார்த்திக் தேடி கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். சரி, அவன் எங்கேயாவது கிடைக்கிறானான்னு பார்க்கலாம். இந்த கார்த்திக் எங்க தான் போய் தொலைஞ்சான்? இலக்கியாலாம் ஒரு ஆள்னு அவ கூட சண்டை போட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே போயிருக்கான். அவன் புத்திய நான் என்னன்னு சொல்றது? கார்த்திகை திட்டாதீங்க ஆண்டி. வீட்டுல எல்லாரும் ஒதுக்குனா பாவம் அவர் தான் என்ன பண்ணுவாரு?
ஆள் ஆளுக்கு கை ஓங்குறதுக்கு அவர் என்ன சின்ன பையனா? அதான் வெறுப்புல வீட்டை விட்டு வெளில போயிருக்காரு. ஆமா, இலக்கியா கார்த்திக் அடிக்க கை ஓங்குனப்போ அத பார்த்து நீ ஓடி போய் தடுக்கிறத விட்டுட்டு எதுக்கு அத போய் வீடியோ எடுத்துட்டு இருந்த? அது வந்து நான் வீடியோ எடுக்கலனா இலக்கியாவோட அடாவடிய எப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது? அதனாலதான் நான் வீடியோ எடுத்தேன். நான் அப்படி வீடியோ எடுத்ததுனாலதான் கார்த்திக் வீட்டை விட்டு போறதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லி இலக்கிய தப்பிக்க முடியாம வசமா மாட்டிக்கிட்டா. ச்சே, கௌதம் அவளை எதுக்காக தான் பிடிச்சிட்டு வந்தானோ? நம்ம குடும்பத்தை இந்த பாடுபடுத்துறாளே. வா போய் விசாரிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இவர் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே மேடம், நான் பார்க்கலையே. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல. இல்ல மேடம். சரி வா போலாம். ஏய் ஆண்டி. என்ன? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ஜூஸ் சாப்பிடலாமா? ஜூஸா? ஏண்டி புருஷன் காணாம போயிட்டாங்கற கவலையே இல்லாம ஜூஸ் சாப்பிடலாங்கற? கார்த்திக கண்ணுல பார்க்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு நாயா பேய அலைஞ்சிட்டு இருக்கேன். உனக்கு வாய்க்கு ருசியா ஜூஸ் கேக்குதா? இல்ல ஆண்டி, தேடி தேடி டயர்ட் ஆயிடுச்சு. அதான். டயர்ட் ஆகிறதுக்கு நீ என்ன நடந்தியா இல்ல ஓடுனியா? கார்ல சொகுசா தானே வந்த? உன் நடவடிக்கையே சரியில்லையே. கார்த்திகை காணோங்கிற பதட்டம் உன் முகத்துல இருக்கிற மாதிரியே தெரியலையே. அந்த வலியும் தெரியல. நான் தான் கார்ல இருந்து இறங்கி ஓடி போய் ஒவ்வொரு இடத்துலயும் விசாரிச்சுட்டு இருக்கேன். நீ என்னன்னா பின்னாடி ஆடி அசைஞ்சுதான் வந்துட்டு இருக்க. அஞ்சலி, என்ன நடக்குது? நான் எதுவும் பண்ணல. கார்த்திக் உண்மையிலேயே வீட்டை விட்டு போயிட்டானா இல்ல நீ ஏதாவது பிளான் பண்ணிட்டியா? ஐயோ, ஏன் ஆண்டி இப்படி சொல்றீங்க? என்ன போய் சந்தேகப்படுறீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தது இல்லையா? அது இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உனக்கு தெரியும். உண்மையை சொல்லு, கார்த்திகை என்ன பண்ண? இப்ப கார்த்திக் எங்கதான் இருக்கான்? ஐயோ ஆண்டி, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. கார்த்திக் நிஜமாவே வீட்டை விட்டு போயிட்டாரு. வீட்டுல நான் எவ்வளவு அழுதுன்னு நீங்களும் பாத்தீங்கல்ல. எப்படியாவது கார்த்திகை கண்டுபிடிச்சாகணுங்கிற வேகமும் வெறியும் தான் என்கிட்ட இருக்கு. அழுதா வீக் ஆயிடுவோங்கிற பயத்துல அழுகையை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். பதட்டத்துல கண்ணுக்கு தெரியற விஷயத்த கோட்டை விட்டுற கூடாதுன்னு தான் நிதானமாவும் விவேகமாவும் நடந்துட்டு இருக்கேன். என்ன நம்புங்க ஆண்டி. கார்த்திகை காணுங்கிற வேதனையில இது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம தொண்டை வறண்டு போச்சு. இப்படியே போனா உடம்புல தெம்பு இல்லாம மயக்கம் போட்டு விழுந்துட கூடாதுல்ல. அதுக்குதான் ஜூஸ் சாப்பிடலாமான்னு கேட்டேன். பரவாயில்ல ஆண்டி, நீங்க இவ்ளோ குழப்பம் மாறீங்கன்னா எனக்கு ஜூஸே வேண்டாம். நீங்க வாங்க, நம்ம போலாம். வெயிலா இருக்கே. ஏய், என்னாச்சு? முடியல ஆண்டி, தண்ணி. ஐயோ, கார்ல தண்ணி வேற இல்லையே. சரி வா, ஜூஸே வாங்கி தரேன். லெமன் ஜூஸ் கொடுங்க. சரி, கொஞ்சம் கூலா போட்டு கொடுங்க. கூலா? வா போய் உட்கார். தம்பி 2 லெமன் ஜூஸ். சரிம்மா. இந்தாங்க மேடம், லெமன் ஜூஸ் கொடுங்க. இல்ல எனக்கு வேண்டாம். சரிங்க. வேணாமா? அப்ப அதையும் கொடுங்க, நானே குடிச்சிடுறேன். தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு ஆண்டி. தாகமா இருக்கு ஆண்டி. ஏய்,
சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.